தென்னிலங்கையில் அச்சத்தில் உறைந்துள்ள அரசியல்வாதிகள் சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள். ஜெனிவா தீர்மானத்தில் இலங்கை தொடர்பான பாரதூரமான தன்மை பதறுகின்றார் சரத் வீரசேகர. அஸ்வசம கொடுப்பனவு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மீண்டும் எகிரிய எரிபொருள் விலை விளக்கம் அளிக்கும் அனுர அரசு. இலங்கையர்களுடனான விநியோகத்தை திடீரென்று நிறுத்திய அலி எக்ஸ்பிரஸ். உலகை ஒழுக்க உள்ள நிலநடுக்கம், லட்சக்கணக்கானோர் உயிரிழக்கும் அபாயம். தென்னிலங்கை அரசியலில் பிரபலமான 2 அரசியல்வாதிகள் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகித்த சர்ச்சைக்குரிய நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்களே கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட உள்ளனர். குறித்த 2 அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜெனிவாவில் இலங்கை தொடர்பான 46-1 தீர்மானத்தின் பாரதூர தன்மை அனுர அரசாங்கத்துக்கு புரியவில்லை போலென்றும் சாட்சி திரட்டும் நடவடிக்கைகள் கூட இடம்பெற்று வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தொடர்பான 8 போர்க்குற்றச்சாட்டுகள் போலியானவை என்பதை நாம் ஜெனிவாவில் தொடர்ந்தும் நிரூபித்துள்ளோம். அதற்கான ஆவணங்களையும் கையெழுத்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனிவா தொடர் ஆரம்பமாகின்றது. இதன் போது இலங்கை தொடர்பான போர்க்குற்றச்சாட்டுகளை வெளிவிவகார அமைச்சு நிராகரிக்க வேண்டும். ஜெனிவா விவகாரம் தொடர்பில் அனுபவம் உள்ள அதிகாரிகளை வெளியுறவு அமைச்சில் இருக்க வேண்டும். சில வேளை எனக்கு அழைப்பு விடுத்தால் நானும் பங்கேற்க தயார். வெளிவிவகார அமைச்சுடனான இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றார். இதேவேளை கச்சைதீவு விவகாரத்தை இந்திய தரப்பு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கச்சைதீவு இலங்கைக்கு சொந்தமானது, எந்த வளமுமற்ற அந்த தீவில் ஒரு தேவாலயம் உள்ளது. கடற்தொழிலாளர்கள் தமது வேலைகளை உலர்த்துவதற்கு அந்த தீவை பயன்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் வேளைகளில் கச்சைதீவு விவகாரத்தை இந்தியாவில் பேசு பொருளாக மாற்றி அரசியல் லாபம் தேடும் நோக்கில் பலர் செயல்படுவதாக அவர் பேசியுள்ளார். இந்தியாவில் இருந்து நாளொன்றுக்கு 800 தொடக்கம் 900 வரையிலான இழுவை படகுகள் வருகின்றன. இதன் மூலமாக மது கடல் வளம் நாசமாகி வருகின்றது. பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது. எனவே அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்வ நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய பட்டியல் அனைத்தும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம அலுவலர் அலுவலகத்திலும் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பட்டியல் நலன்புரி சபையின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.wbb.gov.lk என்ற இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்திற்கான தகவல் சேகரிக்கும் போது வழங்கப்பட்ட தகவலில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருந்தால் உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். இதேவேளை அஸ்மிசும 2ஆம் கட்டத்திற்கான ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டு தகவலை சேகரிக்க ஒரு அரசு அலுவலர் வீட்டுக்கு வரவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பங்களும் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்வதற்கு முன்னர் அனைத்து மேல்முறையீடு செய்பவர்களும் IWMS தரவுகளை அணுகி வீட்டு தகவல் சேகரிப்பின் போது அவர்களின் குடும்பம் குறித்து வழங்கப்பட்ட தகவல்களை கண்காணிக்க வேண்டும். மேல்முறையீட்டாளர்கள் அல்லது ஆட்சேபணியாளர்கள் www.vbb.gov.lk என்கின்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு சென்று மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்புகளை உள்ளிடுவதன் மூலமாக தங்கள் மேல்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாத வழமையங்களில் இருந்து உதவி பெறலாம். எரிபொருள் விலையில் ஜூன் மாத தொடக்கத்திலும் ஜூன் மாத இறுதியிலும் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பே எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு ஏதுவாக அமைந்தது என அமைச்சரவை பேச்சாளர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட விலை தளம்பலுக்கேற்ப ஜூன் 30ஆம் தேதி விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான நடைமுறையை பின்பற்றப்படுகின்றது.
மாதத்தின் தொடக்கத்தில் விலை குறைவடைந்தால் அதன் பலனை மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம். இவ்வாறே விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த அரசாங்கத்தில் இறக்குமதியின் போது ஏற்படுத்தப்பட்ட மோசடி இன்றும் எம்மை பின்தொடர்கின்றது. அவர்கள் சென்றாலும் அவர்களால் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தில் ஏற்படுத்தப்பட்ட நட்டத்தை நாம் சரி செய்யும் போது இவ்வாறு செயற்பாடுகள் தவிர்க்க முடியாததாக போய்விடுகின்றது என்றும் நளின் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். உலகின் முன்னணி ஆன்லைன் சந்தைகளில் ஒன்றான அலி எக்ஸ்பிரஸ் இலங்கைக்கு பல வகையான பொருட்களை விநியோகிக்கும் சேவைகளை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த இணையதளம் சந்தையிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோர் தங்கள் பொருட்களை கொண்டு செல்ல மூன்றாம் தரப்பு சரக்கு பகிர்தல் சேவையை தேர்வு செய்யுமாறு அலி எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அந்த நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு தகவல் கோரிய போது இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் தொடர்பில் தெளிவில்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவைத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். அடுத்த 30 ஆண்டுகளில் ஜப்பானில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் மற்றும் அதனால் ஏற்படும் சுனாமியால் 3 லட்சம் பேர் வரை உயிரிழக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2 டிரில்லியன் வரையான சேதங்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக நிலநடுக்கங்களை கணிப்பது கடினம் என்றாலும் அடுத்த 30 ஆண்டுகளில் ஜப்பானுக்கு அருகே உள்ள நான்கையா பள்ளத்தாக்குகளில் இருந்து பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு 75 முதல் 85% வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு அரசாங்க குழு தெரிவித்துள்ளது. கடலின் அடியில் இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நான்கை பள்ளத்தாக்கு ஒரு டெக்டோனிக் தட்டு மெதுவாக நழுவுகின்றது என்று தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1400 ஆண்டுகளில் நான்கை பள்ளத்தாக்கில் ஒவ்வொரு 100 முதல் 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக மோசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.